வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது தமிழ் வீடியோ. நம்மளோட சேனலில் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தமிழுக்கு, அதாவது பொது தமிழ் இலக்கணத்துக்கு வந்து தலைப்பு வாரியாக வீடியோ கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு தெரியும். ஒருவேளை நீங்கள் புதுசாக யாராவது இந்த வீடியோவை பார்க்குறதா இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட சேனலில் வந்து தலைப்பு வாரியாக ஒவ்வொன்றுக்கும் தெளிவான விளக்கம் ப்ளஸ் அதுக்கான ஃப்ரீ பிடிஎஃப்பும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற பார்ட்லாம் பார்க்காதவங்க அதையும் பார்த்து பிடிஎஃப்பை பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை வீடியோலேருந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஆனால் வீடியோவை பார்த்துட்டு பிரிண்ட் அவுட் எடுங்க. அப்போ தான் அது 100% யூஸ்ஃபுல். ஏன்னா வீடியோவில் தான் நான் அந்த பிடிஎஃப்பை விட இன்னும் ஒரு 50% அதிகமான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா எல்லாத்தையும் பிரிண்டடாக கொடுக்க முடியாது இல்லையா? அதனால் கண்டென்ட் மட்டும் அதில் இருக்கும். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன், எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள்ஸு, ரியல் லைஃப் டைம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருப்பேன். மேபி அந்த பிடிஎஃப்ல ஏதாவது ஒரு சில கரெக்ஷன்ஸ் இருந்தால் கூட அதையும் நான் வீடியோவில் தான் சொல்லியிருப்பேன். அதனால் நீங்கள் வீடியோவை ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் பிடிஎஃப் எடுத்து படிங்க. அப்புறம் ஒன்ஸ் கால் ஃபார் வந்த உடனே நம்மளோட அகாடமியில் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறோம். முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுத்துருவோம். அடுத்து ஒரு 1 டே டைம் கொடுத்துட்டு உங்களுக்கு ஆன்சர் கீ வரும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ரேங்க் லிஸ்ட்டும் வரும். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிடிஎஃபோட மேலே இந்த 2 ஸ்கேனர் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா? அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் லிங்க்லேயும் டெலகிராம் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஸ்டின் பேப்பர்ஸு, அதுக்குரிய ஷெட்யூலு, வீடியோஸ் எல்லாமே அந்த சேனலில் தான் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். ஒன்ஸு கால் ஃபார் வந்த உடனே அது வரைக்கும் நீங்கள் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுல கான்சியஸாக இருங்க. அதுக்குள்ளே நம்ம சேனல்லையும் ஜிகேவும் சரி, மேக்ஸுக்கும், தமிழுக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துக்கும் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நீங்கள் தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாலே போதும். உங்களுக்கு 3 மாதத்துக்குள்ளே சிலபஸ் கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்த 3 மாதம் கண்டினியூஸாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு எக்ஸாமுக்கு 100% வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போக முடியும். அதே மாதிரி சைட் பை சைடாக நீங்கள் வந்து ஒரு யூனிட் முடிஞ்ச உடனே அதை ரிவைஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அதில் உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம், எப்படி வந்து ரிவைஸ் பண்ணுறது அப்படின்னு. யூனிட் 1 ஃபுல்லாக வந்து அதில் நான் கொடுத்துருந்தேன், ஒரு 15 கொஷின் மட்டும். அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணீங்க. நான் வந்து டைம் கன்செப்ஷனுக்காக அப்படி கொடுத்துருந்தேன். இனிமேல் உங்களுக்காக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு யூனிட்லேயுமே ஒவ்வொரு தலைப்புக்கும் தனித்தனியாக ரிவிஷன். இப்போ அலகு 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், அதுக்கு மட்டுமே ஒரு 20 கொஸ்டின் இருக்கும் ரிவைஸ் பண்ணுற மாதிரி. அப்போ ஒரு டாப்பிக்கில் 20 கொஸ்டின் போது உங்களுக்கு யூனிட் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும்போது 100 கொஸ்டின் இல்லை, 150, 200 கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும். அப்போ ஒரு டாப்பிக்கே 20 கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பேட்டர்ன் அதில் வரும். உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்னில் தான் கொடுப்போம், 20 கொஸ்டினும். அப்போ உங்களுக்கு நிறைய ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். இனிமேல் நம்மளோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பொது தமிழ் இலக்கணம் ரிவிஷன் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரிசையாக வீடியோஸ் இருக்கும். யூனிட் 1ல் இருக்க ஒவ்வொரு தலைப்புக்கும் ரிவிஷன் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு கொஸ்டின் ஒரு 10 செகண்ட்ஸ் டைம் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் நானே ஆன்சரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த 4 ஆப்ஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆன்சரையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஒரு 1/2 hour வீடியோ இருக்கும். இதை நீங்கள் வந்து ட்ராவல்லையும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதும் நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தா ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ கொடுத்துருக்க நியூ சிலபஸ் வந்து ரொம்ப 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 ஈஸி. இதுக்கு முன்னாடி தான் தமிழ் வந்து 90, 92, 95 வந்து டார்கெட். இப்போ கொடுத்துருக்க சிலபஸ் படி ஃபுல் மார்க் 100 out of 100 எல்லாரும் போடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஈஸி. ஆனால் இதில் யாருக்கு ஈஸி அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் ஈஸி. ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப இதில் வந்து டைம் கம்மி தான் எடுக்கும். 1 மந்த்துக்குள்ளே ஹோல் சிலபஸையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஆனால் யார் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்றதை பொறுத்து தான் மார்க் ஸ்கோர் பண்ணுறது இருக்குது. நம்மளோட சேனலில் அதுக்காக தான் ஒவ்வொரு தலைப்புக்கும் டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு விளக்கம், எக்ஸ்பிளைன், அதோட வகைகள், எடுத்துக்காட்டு, கூடுதல் குறிப்பு, பாடப்புத்தகத்தில் என்ன குறிப்பு இருக்குது, தேர்வு நோக்கில் என்ன கொடுத்துருக்கோம், இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பயிற்சி சொற்கள், இவ்வளவும் ஒரு தலைப்பு கொடுக்குறோம். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகும்போது 1 மந்தில் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது 2 மாதம் ஆகும். ஆனால் 100% வந்து நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். அதனால் இதில் வந்து இது வந்து ஒரு மேக்ஸ் மாதிரி இலக்கணம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்.
ஏன்னா கிராமரில் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சின்ன கிராமராக தான் இருக்கும், ஆனால் ஈஸியாக மிஸ்டேக் பண்ணிடுவோம். அதனால ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். அதனால நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்காமல் இந்த ரிவிஷனை அடிக்கடி வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து நீங்களே ஆன்சர் சொல்லி பார்க்கணும். 20ல் எத்தனை கொஷின் நான் கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு ஒரு நோட்டில் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து கம்மியாக இருக்கும், ஓகேவா? 20க்கு ஒரு 10 எடுத்தால் கூட ஓகே தான். 2வது டைமில் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். அப்போ அந்த 20 கொஸ்டினுமே நீங்கள் கரெக்டாக எப்போ போடுறீங்களோ உங்களுக்கு அந்த டாப்பிக்கில் 20 பேட்டர்ன் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் அந்த பேட்டர்னில் எந்த கொஸ்டின் வந்தாலும் அட்டன் பண்ணிடுவீங்க. இதுதான் நம்மளோட நோக்கம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து அலகு 3ல் இருக்கிற ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடரறிதல். ஆக்சுவலாக என்னென்னா நம்ம அலகு 3 ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். நம்ம பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இடையில இந்த ஒருமை பன்மை பிழை அறிதலுக்கு நான் வந்து யூனிட் 1லேயே ஒருமை பன்மை அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருந்தாங்க. அதுலேயே தேவையான அளவு நான் கொடுத்துட்டேன். அதனால் அதில் ரெஃபர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக என்னென்னா இதில் ஒரே ஒரு சின்ன பார்ட் மட்டும் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதை சொல்கிறதுக்காக தான் இந்த ஒருமை பன்மை பிழை அறிந்து தொடருதல் திரும்ப உங்களுக்கு எடுக்கிறேன். இது என்னென்னா அந்த எதிர்மறை சொற்களுக்கு பன்மை வார்த்தை என்ன வரும் அப்படிங்கிறத அதில் எக்ஸ்பிளைன் பண்ணலை. இதில் நீங்கள் வந்து அதனால தான் அவங்களே 2 தான் கொடுத்துருக்காங்க. வெறும் ஒருமை பன்மைனா நான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன்ல, எந்த இது வந்தால் அதுக்கு நிறைய விதிகள் கொடுத்துருப்பேன். கல் விகுதி, இர்கல் விகுதி, இட்கல் விகுதி, எது வந்தால் என்ன போடணுன்ற அது அந்த டாபிக். பிழையறிந்து சரியான தொடரை அறிதல் அப்படின்னா எதிர்மறை வார்த்தைகள் அன்று, அல்ல, அல்லீர், அல்லன் இப்படியெல்லாம் வந்தால் எந்த இடத்துல எதை போடணும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். டாபிக் உள்ள போகலாம். ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடரை அறிதல். ஃபஸ்ட்டு இதுக்குன்னு இலக்கண நெறிகள், அதாவது ரூல்ஸ் இருக்குது. சில ரூல்ஸ் ஒரு சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கான ரூல்ஸை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஒரு வாக்கியத்தில் ஃபஸ்ட்டு ரூலு, ஒரு வாக்கியத்தில் எழுவாய் பன்மையில் இருக்கும்போது பயனிலையும் பன்மையில் தான் இருக்க வேண்டும். எழுவாய்னா என்னது நமக்கு தெரியும். இப்போ ஒரு சென்டென்ஸ் இருந்தால் அதில் முதல்ல அந்த வேலையை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் எழுவாய். என்ன செஞ்சாங்களோ எந்த இடத்துல வினை நடந்துச்சோ அதுதான் பயனிலை. அதாவது அந்த சென்டென்ஸில் பயன் எங்கே இருக்குது அப்படியோ அதுதான் பயனிலை. அது மோஸ்ட்லி கடைசியில் வரும். இப்போ ஒரு வாக்கியம் எழுவாயிலன்னா ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது பன்மையில் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க, முடியும் போதும் பன்மையில் தான் முடியணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். மரங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டா இது வரும்போதே கல்னு வந்துருச்சு, அப்போ இது ப்ளூரல் பன்மை. இப்போ சாய்ந்தன அப்படின்னு வரணும், சாய்ந்தது அப்படின்னு வந்தால் தப்பு. பன்மையில் ஆரம்பித்தா பன்மையில் தான் முடியணும். இது ஃபர்ஸ்ட் ரூல். அதே மாதிரி தான் 2வது ரூல். ஒரு வாக்கியத்தில் எழுவாய் ஒருமையில் இருக்கும்போது பயனிலையும் ஒருமையில் தான் இருக்கணும். ஒருவேளை ஒருமையில் ஆரம்பிச்சா, எடுத்துக்காட்டு பாருங்க, தம்பின்னு ஆரம்பிக்குது. தம்பின்றது தம்பிகள்னு போடலை, தம்பி தான். அப்போ ஒருத்தர் தான், ஒருமை. அப்போ தம்பி வந்தார்கள் அப்படின்னு போட முடியுமா? கூடாது. தம்பி வந்தான், ஒருமையில தான் முடியணும். இது 2வது ரூல். 3வது ரூல் பாருங்க. இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த 2 ரூலும் தெரிஞ்சது தான், நம்ம அப்படி தான் எழுதிட்டு இருக்கோம். 3வது ரூல் பாருங்க. உயர்திணை எழுவாய் உயர்திணை பயனிலையை பெற்று வரும். ஆனால் அஃறிணை எழுவாய்க்கு பின் அஃறிணை வினைமுற்றே வர வேண்டும். பாருங்க, ஒரு உயர்திணை எழுவாய். உயர்திணைன்னா என்னது? நம்ம ஆண் பால் பெண் பால் இது எல்லாமே நம்ம உயர்திணைன்னு சொல்லுவோம். அஃறிணைனா அது இது, அதாவது அனிமல்ஸோ புக்ஸோ ஒரு அஃறிணை உயிரில்லாத பொருட்களவோ அஃறிணைன்னு சொல்லுவோம். அப்படி உயர்திணை வந்தால் முடியும் போது உயர்திணையிலே முடியணும். அஃறிணையில தொடங்கினா முடியும் போது அஃறிணைக்கான வினை முற்று வரணும். இதுதான் ரூல்ஸ். இதுக்கு எக்ஸாம் பாருங்க. இப்போ உயர்திணை தலைவர் அப்படின்னு இருக்கு. இது தலைவர்னு பார்த்த உடனே தெரியுது அவர் ஒரு உயர்திணை. நாளை வருவார், வருவார் அந்த உயர்திணைக்கான வரும் அப்படின்னு போட முடியுமா? தலைவர் நாளை வரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? தலைவர் நேற்று வந்தது அப்படின்னு போட முடியுமா? போட முடியாது. ஏன்னா இதெல்லாம் அஃறிணைக்கான பயனிலைகள். இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ தலைவர் வந்து ஒரு உயர்திணையாக இருந்தால் முடியறதும் உயர்திணையாக தான் முடியணும். வருவார். ஆடு வேலியை மேய்ந்தது, ஆடு வேலியை மேய்ந்தது. சரியா? அப்போ ஆடுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இது நம்மளுக்கு ஆரம்பிக்கும் போது இது ஒரு அஃறிணைன்னு தெரிஞ்சிருச்சு. மேய்ந்தது, மேய்ந்ததுன்றது என்னது? ஒரு வினை முற்று.
ஓகேவா? மேய்ந்து அப்படின்னு வந்தா என்ன வரும்? மேய்ந்து சென்றது, மேய்ந்து வந்தது. ஒரு வினை சொல்ல தான் அது முடியணும். அப்ப இது வினை எச்சம். ஆனா மேய்ந்ததுன்னு வந்தா அது வினைமுற்று. வினைமுற்ற கொண்டு முடிஞ்சிருக்கா? அப்போ இது இந்த வேலியை அப்படின்னு மாத்திக்கோங்க. அடுத்தது 4வது ரூல்ஸ் என்ன? எழுவாய் ஐம்பால்களுள் எதில் உள்ளதோ அதற்கேற்ற வினைமுற்றையே பயன்படுத்த வேண்டும். பாருங்க, எழுவாய் வந்து ஐம்பால்கள்ல எது? ஆண் பால், பெண் பால், ஒன்றன் பால், பலர் பால், பலவின் பால் இப்படிலாம் படிக்கிறோம் இல்லையா? அந்த 5 பால்கள்ல எதுல ஸ்டார்ட் ஆகுதோ ஒரு சென்டென்ஸு அதுக்கு ஏத்த மாதிரி வினைமுற்ற வச்சு தான் கடைசியில முடிக்கணும் அப்படிங்கிறது தான் 4வது ரூல்ஸ். பாருங்க, இது கரெக்ட் பண்ணிக்கோங்க. அவன் மாணவன் அல்லன். அவன் மாணவன் அல்லன். இப்போ அவன் போதே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இது ஒரு படற்கை, ஆண் பால் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அல்லன்னு முடியணும். இது நான் உங்களுக்கு புக்கில் வரும், சொல்லித்தரேன் எப்படி போடணுன்றது. ரூல்ஸ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது. உடைகள் அப்படின்னு வந்துருச்சு. உடைகள் அப்படின்னா இது ஒரு ப்ளூரல்னு தெரிஞ்சிருச்சு. இது ஒரு பலவின்பால். ஓகேவா? அக்ரிணையில் பன்மைனா பலவின்பால். அப்போ கிழிந்து விட்டன அப்படின்னு முடியணும். புரியுதா? அடுத்தது 5வது ரூல்ஸ் பாருங்க. கல் விகுதி பெற்ற எழுவாய் வினை முற்றிலும் கல் விகுதி பெறும். இப்போ மோஸ்ட்லி இப்படி தான் வரும்னு இல்லை, இது வந்து மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். எழுவாயில் வந்து கல் விகுதி இருந்தால் முடியும் போதும் கல் அப்படின்னு முடியும். வந்த அருன்னு நிறைய வார்த்தை முடியும். ஓகேவா? கல்லும் முடியும், ஆனால் மோஸ்ட்லி இப்படி இருக்கும். அதே போல் அர்விகுதி வந்துச்சுன்னா முடியும் போது மோஸ்ட்லி அருன்னே முடியும். இது ஒரு விதி. பாருங்க, மாணவர்கள் எழுதினார்கள், மாணவர்கள் எழுதினார்கள், கல் கல் முடிஞ்சிருக்கா? ஆசிரியர் ஆசிரியர் அர் அப்படின்னு வருது. வந்தனர் அர் அப்படின்னு முடியுதா? இது ஒரு ரூல். அடுத்தது 6வது ரூல் பாருங்க. வாக்கியத்தில் உயர்திணை அஃறிணை பெயர்கள் கலந்து வந்தால் சிறப்பு கருதி உயர்திணை பயனிலை கொண்டும் இழிவு கருதி அஃறிணை பயனிலை கொண்டும் வாக்கியத்தை முடிக்க வேண்டும். இது வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு ரூல்ஸ்பா. இது வந்து நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். எல்லாருக்குமே இது இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் வரும்போது கடைசியில் எப்படி முடிக்கணுன்ற குழப்பம் இருந்துட்டு தான் இருந்திருக்கும். இப்போ இனிமேல் உங்களுக்கு வந்து தெளிவாயிரும். பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா உயர்திணையும் வருது ஸ்டார்ட் பண்ணும்போது, அஃறிணையும் வருது, ரெண்டுமே கலந்து வருதுன்னா ஒரு சென்டென்ஸில் முடிக்கும் போது நான் எதை வச்சு முடிக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட இது. ஒருவேளை அந்த சென்டென்ஸு யாரையாவது பெருமைப்படுத்தி சிறப்புப்படுத்தி உயர்வாக சொல்கிற மாதிரி சென்டென்ஸாக இருந்தால் முடிக்கும்போது உயர்திணை பயனிலையை வச்சு நம்ம முடிக்கணும். சிறப்பாக உயர்திணையை வச்சு முடிக்கணும். ஒருவேளை இதே மாதிரி உயர்திணையும் அஃறிணையும் கலந்த ஒரு சென்டென்ஸு ஆனால் ஒருத்தரை இழிவுபடுத்துகிற மாதிரி, ஒருத்தரை வந்து இது பண்ணுற மாதிரி, திட்டுற மாதிரியோ ஒரு இழிவுபடுத்துகிற மாதிரியோ அவங்கள வந்து சொல்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸில் வந்துச்சுன்னா கடைசியில் அஃறிணை பயனிலை போட்டு நம்ம முடிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ரூல்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. மூடனும் மாடும் குளத்தில் குளித்தன. மூடன் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு மனுஷன்தான். ஓகேவா? அடுத்து மாடு. இப்போ ரெண்டுமே இது எப்படி வருது? அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஒரு இழிவாக சொல்கிறது தான். ரெண்டும் ஒன்று தான்ப்பா, இதுவும் அதுக்கும் ஒரே அறிவு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மூடனும் மாடும். அப்போ இழிவாக சொல்கிறாங்க. இது வந்து உயர்திணை, இது அஃறிணை, ரெண்டும் வந்துருச்சு. இப்போ நான் எப்படி முடிக்கணும்? இது ஒரு இழிவான செயலை குறிப்பிடுறதுனால, அவங்கள பழித்து கூறுறதுனால குளித்தன ரெண்டு இவருக்கும் சேர்த்து மரியாதை போயிடுது. புரியுதா? குளித்தன அப்படின்னு முடிக்கணும். இப்போ சூரிய கடவுளே உலகை காக்கிறார். சூரியன்றது வந்து ஒரு அஃறிணை பொருள், கடவுள் அப்படிங்கிறது ஒரு உயர்திணை பொருள். இப்போ இந்த இடத்துல நான் என்ன போடணும்? இது உலகை காக்கிறார், பெருமைப்படுத்துகிற விதத்தில் நம்ம சொல்கிறோம் ஒரு சென்டென்ஸ். அப்போ சூரியருக்கும் சேர்த்து அவர் காக்கிறார் அப்படின்னு முடிக்கணும் சென்டென்ஸை. இந்த ரூல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ரூல்ஸ். சரி, இப்போ பாட புத்தகத்தில் இருக்க குறிப்பு பார்க்கலாம்.
பாடப்புத்தக குறிப்புகள். அதாவது எதிர்மறை சொற்கள வந்து எப்படி முடிக்கணும்? இப்போ ஒரு இது வந்திருக்கு. அதுல வந்து பன்மையில எதிர்மறை சொல்ல எப்படி போடணும்? ஒருமையில எதிர்மறை சொல் எப்படி போடணும்? அப்படிங்கிறது தான் இது. இது வந்து ஒருமை பண்ல அடிக்கடி கேட்பாங்க. பாருங்க எதிர்மறை சொற்கள். வந்தது நீ அல்ல. பார்த்தது நான் அல்ல. நான் படித்த புத்தகம் இது அல்ல. என்றெல்லாம் பேசுகின்றோம். இவையெல்லாம் சரியான தொடர்கள் அல்ல. எதிர்மறை வினைமுற்றுகள் பல உண்டு. அவற்றை இடமறிந்து பயன்படுத்த வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வரைக்குமே நம்ம வந்து கரெக்டாக யாருமே சொன்னது கிடையாது. படிச்சுட்டு போனாலே எக்ஸாமில் அது கன்ஃபியூஸ் தான் ஆகும். ஓகேவா? ஆனால் உண்மையிலே இதுக்குன்னு ரூல்ஸ் இருக்குது. அது படி தான் பண்ணணும். இதை நீங்கள் எப்படி ஒரு வாய்ப்பாடு நம்ம மனப்பாடம் பண்ணுறோமோ அது மாதிரி நீங்கள் மனப்பாடம் பண்ணிடுங்க. நான் அல்லேன், நாம் அல்லோம், நீ அல்லை, நீவிர் அல்லீர் அப்படின்னு உங்களுக்கு வரிசையாக அந்த வார்த்தையை சொன்னாலே அடுத்த வார்த்தை வரணும் வாயில. அப்பதான் வந்து அங்க போனே கொஸ்டினை பார்த்தவொடனே, ஏன்னா நீங்க நம்ம இந்த டேபிளை ஃபுல்லா யோசிச்சு எதுக்கு என்ன வரும்னு யோசிக்கிறதுக்கெல்லாம் டைமே கிடையாது. பார்த்த உடனே ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்க ஒரு ஃபார்முலா மாதிரி மனப்பாடம் பண்ணிடுங்க. மொத்தமே ஒரு எவ்வளவு இருக்கு? 2, 4, 6, 8, 9 வேர்டு தான் இருக்கு. இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பாருங்க, தன்மை. தன்மையில தன்மைனா என்னன்னு நம்ம சொல்லிக்கோம். நான், நாம் இப்படி வர்றது எல்லாமே தன்மை. அதுல ஒருமை வார்த்தை, அதாவது நான் வந்தா அல்லேன் அப்படின்னு போடணும். ஏதோ ஒரு விஷயத்த இதை நான் செய்யல அப்படின்னு எதிர்மறையா சொல்லும் போது அல்லேன், நான் அல்ல அப்படிதான் நம்ம சொல்லுவோம் மோஸ்ட்லி. ஆனா அது தப்பு. அதே இது பன்மைனா நாம், நாம்னு வந்துட்டா அல்லோம் அப்படின்னு வரணும். பாருங்க, நான்டாலும் இன்னுன்னு முடியுது. நான்டா இன்னு, அல்லேன்டா இன்னு, நாம்டா இம்முல முடியுது. அப்ப அல்லோம் அப்படி கூட வச்சுக்கோங்க. அடுத்தது முன்னிலை. முன்னிலைன்னா நீ, நீவிர். நிறைய பேர் இருந்தா நீவிர்னு சொல்லுவோம். அப்ப ஒருமை வந்தா நீ, நீண்டா அல்லை அப்படின்னு சொல்லணும். பன்மையில நீவிர் அப்படின்னு வந்தா அல்லீர், வீர் லீர் வருதா, ஈர்ன்னு அதை வச்சுக்கோங்க. இப்ப பன்மைனா நீவிர் அல்லீர். அடுத்தது ஆண்பால் வினைமுற்று. படற்கை. படற்கைனால என்ன சொல்லுவான்? அது அவன் எங்கேயோ இருக்கிற ஒருத்தரை சொல்றது. நம்ம கிட்டயோ முன்னாடியோ இல்லாம மூணாவது வேற எங்கேயோ இருக்கிற ஒருத்தரை சொல்றது. ஆண்பால் அப்படின்னா அவன் அப்படின்னு சொல்லுவோம். அவன்டா அல்லன். அடுத்தது பெண் பால்னா அவள் அல்லல். பலர்பால்னா அல்லர். இது மூணு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒன்றன் பால் அப்படின்னா அன்று. அன்று மட்டும் இல்லை, அஃதுன்னு போடணும். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அது அஃதுன்னு தனியாகவே பார்த்துருக்கோம். உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி அஃது வரணும். உயிர்மெய் எழுத்துக்களுக்கு முன்னாடி அது வரும். ஓகேவா? அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அதே மாதிரி தான் ஒரு உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் வரும். ஓர் வரும். உயிர்மெய் எழுத்துக்களுக்கு முன்னாடி ஒருன்னு வரும். இங்கே அதை தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கிராமர் பார்க்கும்போதும் அதை மட்டும் பார்த்துட்டு போகக்கூடாது. அதுக்கு முன்னாடி பின்னாடி என்னெல்லாம் இருக்குது, இது ஒரு கிராமரா, அப்போ இதையும் பார்த்துக்கணும். ஆமாம், உயிரெழுத்து வருது, இந்த இடத்துல அஃது போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும் அதையும். ஓகே, அடுத்தது பலவின் பால். பலவின் பால்னாலே அவை. அவை அல்ல அப்படின்னு போடணும். அவைன்னு வந்துட்டா அல்ல. இது எல்லாமே எதிர்மறை சொற்கள். இந்த வார்த்தைகளில் நீங்கள் இப்போ எக்ஸாம் போகிறீங்கன்னா ஒருமை பன்மை பிழையறிதலில் நார்மலாகவும் கொடுப்பாங்க. இப்போ ஒரு வேர்டு வந்தால் அவர்கள்னு வந்தால் வந்தனர் வருமா, வந்தது வருமா, இப்படியும் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி அல்ல, அல்லீர்ன்று வர்ற மாதிரி ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்கும். சரி, பாருங்க. வேறு, உண்டு, இல்லை ஆகியவை மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கள் ஆகும். அது வேறு, அவன் வேறு, அவர்கள் வேறு, இப்படி எது வந்தாலும் மூவிடத்துக்கும் 5 பாலுக்கும் இந்த வேறு, உண்டு, இல்லைன்ற சொல் மட்டும் மாறாது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 வேர்டு எந்த வார்த்தைகள் வந்து பின்வரும் வார்த்தையில எது வந்து மூவிடத்துக்கும் அதுக்கும் பொதுவானது இல்லைன்னு சொல்லிடுவாங்க. கொடுத்துட்டு இந்த 3 ஆப்ஷனையும் கொடுத்துட்டு 4வது ஒரு ஆப்ஷனை கொடுத்துருவாங்க அல்லண்டு. அப்போ நீங்கள் அந்த அல்லன்றதை தான் சூஸ் பண்ணணும். இது இடத்துக்கு இடம் மாறும். ஆனால் இந்த 3 வார்த்தையும் மாறாது. இப்படி கூட கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. இப்போ எது எது வேறு, உண்டு, இல்லை. சரி, இப்போ பாருங்க, இதில் பிழைகளை திருத்தி எழுதுக. அவங்களே கொஞ்சம் ப்ராக்டிஸு கொடுத்துருக்காங்க.
அதை செய்தது நான் அன்று. அப்ப பார்க்கும்போது கரெக்டா இருக்க மாதிரி தான் தெரியும். ஆக்சுவலா நான் தான் என்ன சொன்னேன், அல்லேன் அப்படின்னு வரணும். நான் அல்லேன். அடுத்தது பானையை உடைத்தது கண்ணன் அல்ல. ஆக்சுவலா கண்ணன் யாரோ ஒரு மூணாவது ஆளை தான் சொல்றாங்க, அவங்க முன்னாடி இருக்கிறவங்க இல்லை, கண்ணன். அப்ப இதுக்கு என்ன வரும், அல்லன். கண்ணன் அல்லன். நீங்க மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை. அல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இது மல்லிகை அப்படிங்கிறது ஒரு பலர்பால், ஆனா ஒருமையை குறிக்குது. ஓகேவா? மல்லிகைன்றது படற்கை, சாரி படற்கை ஒருமையை குறிக்குது. அப்ப இந்த இடத்துல அல்லைக்கு பதிலா என்ன வரும், அன்றுன்னு வரும். அன்று. அடுத்தது சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம். சித்தர்கள்னு வந்துடுச்சு. படற்கையில புளூரல். ஓகேவா? ஆண்பால் ஆனா பன்மை. அப்ப சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர் அப்படின்னு சொல்லணும். அல்லர். இதான் ஆன்சர். அடுத்தது பகைவர் நீவிர். நீவிர் நம்மளுக்கு முன்னாடி இருக்கவங்கள நீவிர் அப்படின்னா என்ன வரணும், அல்லீர். பகைவர் நீவிர் அல்லீர். இதுதான் வந்து ஆன்சர். இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க, புக்ல இன்னும் ஒரு டேஸும் கொடுத்துருக்காங்க. எதிர்மறை சொற்களை கொண்டு நிரப்புகண்டு. இது இப்போ நான் சொல்ல போகிறது கிடையாது, இதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல, அதை வச்சு இந்த இடத்துல ஆன்சர் போட போகிறீங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் போடுங்க. 1 2 3ன்னு போட்டு ஆன்சரை போடுங்க. தெரியாதவங்க மற்றவங்க பார்த்துக்கிறட்டும். ஓகே, அடுத்தது பாருங்க, இது புக்கு கண்டென்ட் பார்த்து முடிச்சிட்டோம். கூடுதல் குறிப்புகள். இது இல்லாமல் தன்மை முன்னிலை பலர்க்கையில் இந்த ஒருமை பன்மை வார்த்தைகள்லாம் எப்படி வரும் அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்க, தன்மை பெயரில் யான்ற வார்த்தை வந்தால் யான்றதை யானுக்கு ஒருமையில் யான்டே எழுதிக்கலாம். அதே இது பன்மையில் வரும்போது யாம் யாங்கள் அப்படின்னு போடணும். நான்ற வார்த்தை வந்தால் அதுவும் தன்மை தானே, யான் நான் எல்லாமே தன்மை தான். அதே ஒருமையில் நான்டே போட்டுக்கலாம். பன்மையில் வரும்போது நாம் நாங்கள், அவ்வளோதான். வெறும் யாவுக்கு பதிலாக இங்கே எப்படி யாவுக்கு பதிலாக நான் வருதோ அதே மாதிரி யாவுக்கு பதிலாக நான் மாற்றிக்கணும். யாம் யாங்கள், நாம் நாங்கள். அடுத்தது முன்னிலை பெயர். முன்னிலை பெயர்னாலே நீ. நீ ஒருமையில் நீ தான், பன்மையில் நீர் இல்லை நீங்கள். இதில் அந்த வார்த்தைகளுக்கு ஏற்றாப்புல நம்ம பயன்படுத்திக்கணும். படற்கை பெயர்கள் அவன் அவள், இந்த ரெண்டுல எது வந்தாலும் ஒருமையில் அப்படியே வரும், பன்மையில் அவர்கள்னு வந்துடும். அது அப்படின்னா ஒருமையில் அது, பன்மையில் அவை. தம்பி ஒருமையில் தம்பி தான், பன்மையில் வரும்போது தம்பிமார். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தம்பிமார்கள், இவங்கெல்லாம் என்னோட தம்பிமார்கள்னு சொல்லுவோம். இது கூட நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். தங்கைக்கு அதே மாதிரி தான், ஒருமையில் தங்கைன்னு சொல்லிடுவோம். நிறைய பேர் இருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் எங்கள் தங்கைமார்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தங்கைமார் தம்பிமார்னு சொல்லணும். தம்பிகள் தங்கைகள் அப்படின்னு சொல்கிறத விட தம்பிமார் தங்கைமார் தான் கரெக்டான வேர்டு. இப்போ கண் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கண் ஒருமையில், பன்மையில் கண்கள். நரி அப்படின்னு எடுத்துக்கிட்டா நரி நரிகள். இதெல்லாம் நார்மலாக வர்றது, படற்கையில் வர்றது. அடுத்தது பாருங்க, பயிற்சி ப்ராக்டிஸ்க்காக உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கேன். இப்போ அவைகள் அப்படின்றது இருந்தால் அவை அப்படிங்கிறது தான் சரியானது. அதுகள் அப்படின்லாம் போடவே கூடாது. அது. எனது மகள், என் மகள். ஒரு ஊர். பாருங்க, உயிரெழுத்து வந்திருக்கு. உயிரெழுத்து வரும்போது உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒரு அப்படின்னு வரக்கூடாது, ஓர் தான் வரணும். மெய்யெழுத்துக்கு முன்னாடி தான் ஒரு வரணும். அப்போ ஓர் ஊர். நாட்கள் அப்படி கிடையாது, நாள்கள். பொதுவழி அல்ல, பொதுவழி அன்று. சில அறிஞர், அறிஞர் சிலர் அப்படின்னு போடணும். சிலர். அவன் அல்ல, அவன் அல்லன். அவள் அல்ல, அவள் அல்லல். அவர்கள் அல்லன்னு வந்தால் அவர்கள் அல்லர். இப்போ எல்லாத்துக்கும் நம்ம அல்ல தான் போடுவோம், ஆனால் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அல்லன் அல்லல் அல்லர் அந்த மாதிரி போடணும்.
சரி, இந்த மாதிரி நிறையா கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இது என்ன, எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து தேர்வு நோக்கில், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டாப்பிக்லேருந்து எப்படியெல்லாம் கொஷின் கேட்க சான்சஸ் இருக்குது அப்படின்னா பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், ஒருமைப்பன்மை பிழை நீக்குக. இதில் ஒருமைப்பன்மை பிழையை வந்து நீக்கி வர்ற சென்டென்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. இவை பழங்கள் அன்று. அடுத்து, இது பழங்கள் அன்று. இவைகள் பழங்கள் அன்று. இது பழம் அன்று. ஆக்சுவலாக இவை பழங்கள் அன்று அப்படிங்கிறது தான் சரியானது. ஆப்ஷன் ஏ, இவை வந்தால் அன்றுன்னு போடணும். அடுத்த ரெண்டாவது, கன்று டேஸ் தலையை ஆட்டியது. கன்று டேஸ் தலையை ஆட்டியது. தான் தலையவா, தாம், தமது, தனது. இதில் கன்றுன்றது வந்து ஒரு அக்ரிணை ஒருமை. இப்போ தனது அப்படிங்கிறது தான் இதில் சரியானது. கன்று தனது தலையை ஆட்டியது. புரியுதா உங்களுக்கு? எப்படி வந்து இப்போ நம்ம படித்ததவே கொஷினில் எப்படி கேட்பாங்க, அதை நம்ம எப்படி வந்து கரெக்டாக வந்து போடணும் அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்க, தேர்ட் கொஸ்டின், ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய். என் தங்கை பரிசு பெற்றான். என் தங்கை பரிசு பெற்றாள். என் தங்கை பரிசு பெற்றது. என் தங்கை பரிசு பெற்றன. இது எல்லாமே தப்பு. என் தங்கைன்றது ஒரு உயர்திணை. அதுக்கு பெற்றது பெற்றனெல்லாம் வரவே வராது. பெற்றானா பெற்றாளா, அது வந்து ஒரு பெண் பால். அப்போ பெற்றால் தான் வரும், இதுவும் வராது. இப்போ ஆப்ஷன் பி தான் சரியானது. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, பன்மை சொல் காண்க. இவை பழங்கள் பழங்கள். இவை பழங்கள் டேஸ். பழங்கள் என்ன வரும்? அன்றுன்னு வருமா, எத்தனைன்னு வருமா, அல்ல வருமா, எவை வருமா? எத்தனைன்றது வர வாய்ப்பு இல்லை, எவைன்றதும் வர வாய்ப்பு இல்லை. அப்போ அன்றா அல்லவா? இவை இவைன்னு வந்துடுச்சா, இவை பழங்கள் அல்ல அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின், ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது? மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. மேகம் சூழ்ந்து கொண்டன. மேகம் சூழ்ந்து கொண்டனர். மேகங்கள் சூழ்ந்துள்ளது. இப்போ இந்த இது பாருங்க, மேகங்கள் சூழ்ந்து கொண்டனர், இது வந்து உயர்திணை தான் வரும். மேகம்ன்றது ஒரு அக்ரிணை, அதனால இந்த ஆப்ஷன் வர வாய்ப்பே இல்லை. இப்போ கொண்டனன்னு வருது. அப்போ கொண்டனா புளூரல்னு தெரிஞ்சு போகுது. அப்போ மேகம் அப்படின்ற ஆப்ஷன் வராது. இப்போ இது ரெண்டும் வராது. இப்போ இந்த ரெண்டுல மட்டும்தான் மேகங்கள் சூழ்ந்து கொண்டன அப்படிங்கிறது தான் சரியானது. இதுதான் ஆன்சர். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒருமைப்பன்மையை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலே ஆல்ரெடி நம்ம வந்து ஒருமைப்பன்மை அறிதல்னு சொல்லி யூனிட் 1க்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ரெண்டாவது யூனிட் 3லையும் அதே வீடியோ, அது வந்து ரிப்பீட் ஆகுது. இதுலேயும் அந்த எதிர்மறை வாக்கியங்களை கொஞ்சம் ஆட் பண்ணி அதுக்காக கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டையும் சேர்த்து நீங்கள் படிக்கும்போது தான் ஒருமைப்பன்மை பிழை அறிதலுக்கு வந்து முழுசாக வந்து கம்ப்ளீட் ஆகும். அதனால் எப்போ நீங்கள் இந்த இது பார்த்தாலும் அந்த பிடிஎஃப் இதையும் ஒன்றாவே வச்சுக்கோங்க. அந்த பிடிஎஃப்லாம் வரிசையாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப்க்கு பின்னாடி இந்த பிடிஎஃப் வந்துடணும். அப்படியே சேர்த்து வச்சுக்கோங்க. எப்போ படித்தாலும் ரெண்டையும் சேர்ந்து படிங்க. ரெண்டும் ஒரே டாப்பிக்கோட கண்டினியூஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட் டாப்பிக்கில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறேன். அடுத்து யூனிட் 4 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். 3 யூனிட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டெய்லியும் கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவலாக டைம் வந்து அலாட் பண்ணி ஷெட்யூல் போட்டு படிங்க. அப்போ தான் யூஸாக இருக்கும். ஒரே சிலபஸை மட்டும் வச்சு படிச்சுட்டு இருக்காங்க. தமிழில் நீங்கள் 100க்கு 100 எடுத்தாலும் மேக்ஸ்லேயும் ஜிகேலையும் மார்க் எடுக்காட்டி வேஸ்ட்டு தான். அதனால் சைட் பை சைடு ஜிகே அவ்வளோவையும் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. அதுக்காக தான் முக்கியமான 100 பாடங்களை மட்டும் செலக்ட் பண்ணி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோடு நம்மளோட சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் அதில் போய் பார்த்து அதில் இருக்கிறத மட்டும் நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கிட்டா போதும். நோட்ஸ் எடுக்க எனக்கு டைம் இல்லை, என்னால் எடுக்க முடியாதுன்னா அட்லீஸ்ட் அதில் இருக்க பாயிண்ட்ஸை ரிப்பீட்டடாக 2-3 தடவை கேளுங்க. உங்களுக்கு மைண்டில் நின்றும். நீங்கள் புக் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி மேக்ஸுக்கு டாபிக் வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி 4-5 டாபிக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஒரு நோட்டு போட்டு அதில் எழுதிக்கிட்டே வாங்க.
டெய்லியும் மேக்ஸ் ப்ராக்டிஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கொடுத்துருக்கோம் தனியாக பிளேலிஸ்ட்டில். அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸை ஒரு மாதத்துக்கு 3 பிடிஎஃபாக கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஒரு மாதமே படிக்க போகிறது மொத்தம் 3 பிடிஎஃப் தான். அதை ஒரு நாளைக்கு 10 20 கரண்ட் அஃபேர்ஸாக கவர் பண்ணால் கூட நீங்கள் ஈஸியாக 1 மந்தில் கவர் பண்ணிடலாம். அதனால் டெய்லியும் ஒவ்வொன்றுக்கும் 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், அரை மணி நேரம்னு அந்த உங்களுக்கு எது ஈஸியோ எது கஷ்டமோ அதுக்கேற்றாப்புல ஷெட்யூல் போட்டு படிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, திரும்ப அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.